Hallelujah. Thank you, Jesus. We glorify your name, Lord. மனிதர்கள் முன்பாக தலைகுனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. நல்லா தலைக்கு மேல நூற்றுக்கு நூறு உம்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க. அதிசயம் நடத்திடுங்க. நூற்றுக்கு நூறு உம்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க. அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் உம்மைத்தான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க. அதிசயம் நடத்திடுங்க. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க. அதிசயம் நடத்திடுங்க. நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க. இப்போதே தந்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க. இப்போதே தந்திடுங்க. உம்மைத்தான் அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். தலைக்கு மேல 1 உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க. அதிசயம் நடத்திடுங்க. உம்மை அல்லாமல் அற்புதம் செய்திடுங்க. ஐஸ்வர்யம் கனமுமே உம்மாலே தான் வருகிறது. ஆளுகை செய்யுங்க. ஐஸ்வர்யம் கனமுமே உம்மாலே தான் வருகிறது. ஆளுகை செய்யுங்க.
உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். இரண்டு கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா. அப்படி எழுந்து நிற்கலாமா? தேங்க்யூ. ஒரே இரு பாடல் பாடி வேத வார்த்தைகளுக்குள் செல்வோம். முள்ளுகளுக்குள் ரோஜா மலர் நீரே, காட்டு புஷ்பத்துக்குள் லிலி மலர் நீரே. முள்ளுகளுக்குள் ரோஜா மலர் நீரே, காட்டு புஷ்பத்துக்குள் லிலி மலர் நீரே. உம்மை ஆராதித்து துதித்து பாடுவே, என்று மாடி பாடி நடனமாடுவே. உம்மை ஆராதித்து துதித்து பாடுவே, என்று மாடி பாடி நடனமாடுவே. முள்ளுகளுக்குள் ரோஜா மலர் நீரே, காட்டு புஷ்பத்துக்குள் லிலி மலர் நீரே. முள்ளுகளுக்குள் ரோஜா மலர் நீரே, காட்டு புஷ்பத்துக்குள் லிலி மலர் நீரே. எத்தனை எத்தனை குறைகள் எந்தன் வாழ்விலே, அத்தனையும் நீர் மன்னித்தீரே, மறந்து போனீரே. உம்மை ஆராதித்து துதித்து பாடுவே, ஆடி பாடி நடனமாடுவே. உம்மை ஆராதித்து துதித்து பாடுவே, ஆடி பாடி நடனமாடுவே. முள்ளுகளுக்குள் ரோஜா மலர் நீரே, காட்டு புஷ்பத்துக்குள் லிலி மலர் நீரே. முள்ளுகளுக்குள் ரோஜா மலர் நீரே, காட்டு புஷ்பத்துக்குள் லிலி மலர் நீரே. கரங்களை தட்டி வறண்ட வாழ்வில் ஜீவன் தந்தீரே, ஜீவன் தந்தீரே. வாசம் வீசும் மலர
செய்தீரே. உம்மை ஆராதித்து துதித்து பாடுவே, ஆடி பாடி நடனமாடுவே. உம்மை ஆராதித்து துதித்து பாடுவே, ஆடி பாடி நடனமாடுவேன். முள்ளுகளுக்குள் ரோஜா மலர் நீரே, காட்டு புஷ்பத்துக்குள் லிலி மலர் நீரே. முள்ளுகளுக்குள் ரோஜா மலர் நீரே. எத்தனை எத்தனை குறைகள் எந்தன் வாழ்விலே, அத்தனையும் நீர் மன்னித்தீரே, மறந்து போனீரே. உம்மை ஆராதித்து துதித்து பாடுவே, என்று மாடி பாடி நடனமாடுவே. உம்மை ஆராதித்து துதித்து பாடுவே. முள்ளுகளுக்குள் ரோஜா மலர் நீரே, காட்டு புஷ்பத்துக்குள் லிலி மலர் நீரே. குள் ரோஜா மலர் நீரே. வாடி வறண்ட வாழ்வில் ஜீவன் தந்தீரே, வாசம் வீசும் மலராக மலர செய்தீரே. ஆராதித்து துதித்து பாடுவே, ஆடி பாடி நடனமாடுவே. ஆராதித்து துதித்து பாடுவே. முள்ளுகளுக்குள் ரோஜா மலர் நீரே, காட்டு புஷ்பத்துக்குள் லிலி மலர் நீரே. முள்ளுகளுக்குள் ரோஜா மலர் நீரே. ஆராதித்து துதித்து பாடுவே, என்று மாடி பாடி நடனமாடுவேன். ஆராதித்து துதித்து பாடுவே. முள்ளுகளுக்குள் ரோஜா மலர் நீரே, காட்டு புஷ்பத்துக்குள் லிலி மலர் நீரே. முள்ளுகளுக்குள் ரோஜா மலர் நீரே, லிலி மலர் நீரே. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. Thank you, Jesus. Hallelujah, Lord. எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமா, கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. என்ன என்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். என்ன என்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன். நான் சோர்ந்து போக மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. என் ராஜா முன்னே செல்கிறார், அவர் வெற்றி பவனி செல்கிறார். என் ராஜா முன்னே செல்கிறார்,
அவர் வெற்றி பவனி செல்கிறார். குருத்தோலை கையில் எடுத்து, குருத்தோலை கையில் எடுத்து ஓசன்னா பாடிடுவே, நான் ஓசன்னா பாடிடுவே. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் நேசர் பறித்துக் கொண்டார். சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் நேசர் பறித்து விட்டார். சிலுவையில் அறைந்து விட்டார். இயேசு காலாலே மிதித்து விட்டார். இயேசு காலாலே மிதித்து விட்டார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. என்னாலும் வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. உற்சாகமா கரங்களை தட்டிவான். பாவங்கள் போக்கிவிட்டார், சாபங்கள் நீக்கிவிட்டார். பாவங்கள் போக்கிவிட்டார், இயேசு சாபங்கள் நீக்கிவிட்டார். இயேசுவின் தழும்புகளா சுகமானேன், சுகமானே, சுகமானேன், சுகமானே. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. எப்போதும் வெற்றி உண்டு. மேகங்கள் நடுவினிலே என் இயேசர் வரப்போகிறார். மேகங்கள் நடுவினிலே கரம் பிடித்து அழைத்து செல்வார். இயேசு கண்ணீரெல்லாம், இயேசு கண்ணீரெல்லாம் துடைப்பார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. என்ன என்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே. என்ன என்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும் சொன்னாலும் சோர்ந்து போக மாட்டேன். நான் சோர்ந்து நல்லா கையை மேல உயர்த்தி கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு, கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. என்னென்ன துன்பம் வந்தாலும், என்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன்.
யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன். நான் சோர்ந்து போக மாட்டேன். ஒரு அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், என் மீட்பரானவர், மகிமையானவர், அவர் மீட்பரானவர், அவர் இயேசு 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 இயேசு, அவர் இயேசு இயேசு இயேசு. எல்லாரும் கையை தட்டி அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், அழகானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், அவர் இயேசு இயேசு இயேசு, அவர் இயேசு இயேசு இயேசு. சேனைகளின் கர்த்தர் நம் மகிமையின் ராஜா, என்றும் நம்மோடு இருக்கும் இம்மானுவேலர். சேனைகளின் கர்த்தர் நம் மகிமையின் ராஜா, என்றும் நம்மோடு இருக்கும் இம்மானுவேலர். மட்டும் இனிமேலும் இந்த நேசர் என்னுடையவர், என் ஆத்மநேசரே, என் ஆத்மநேசரே, அழகானவர், இனிமையானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மீட்பரானவர், அவர் இயேசு இயேசு இயேசு, அவர் இயேசு இயேசு. தலைக்கு மேல உற்சாகமா கண்மலையும் கோட்டையும் துணையுமானவர், காத்திடும் தாயுமானவர். மலையும் கோட்டையும் துணையுமானவர், ஆட்டி தேற்றி காத்திடும் தாயுமானவர். என்றென்றும் நடத்திடும் எந்தன் ராஜா, என்னுடையவர் நேச கர்த்தரே. கையை தட்டி சந்தோஷமா அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மீட்பரானவர், அவர் இயேசு இயேசு இயேசு, அவர் இயேசு இயேசு இயேசு. கல்வாரியின் மேட்டிலே கொல்கோதாவிலே நேசரத்தம் சிந்தியே என்னை மீட்டாரே. கல்வாரியின் மேட்டிலே கொல்கோதாவிலே நேசரத்தம் சிந்தியே என்னை மீட்டாரே. பாசத்தின் எல்லைதான் இயேசு ராஜா, என்னுடையவர், என் அன்பு ரட்சகர். கையை தட்டி அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மகிமையானவர், அவர் இயேசு இயேசு இயேசு. ரெண்டு கரங்களை மேல உயர்த்தி கல்வாரியின் மேட்டிலே கொல்கதாவிலே நேசரத்தம் சிந்தியே என்னை மீட்டாரே.
கல்வாரியின் மேட்டிலே உல்கதாவிலே நேசரத்தம் சிந்தியே என்னை மீட்டாரே. பாசத்தின் எல்லைதான் இயேசு ராஜா. என்னோடையவர் என் அன்பு ரட்சகர். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர் அவர் இயேசு. எல்லாரும் 2 கரங்களை உயர்த்தி தேங்க்யூ டீ குடிப்பீங்க. வாழ்க்கை பயணத்திலே மிக தூணாய் வருபவரே, தேங்க்யூ ஜீசஸ். என்னை ஆட்கொண்ட இயேசு, உம்மை யாரென்று நான் அறிவேன். என் வாழ்க்கை பயணத்தில் நீங்க தான் கூட வந்தீங்க. நீங்க இல்லைன்னா நான் என்றைக்கே இல்லாம போயிருப்போம். கரமுயர்த்தி ஆராதனை உள்ளத்தோடு come on, let's just sing one stanza of that song. Thank you Jesus. Hallelujah Jesus. என்னை ஆட்கொண்ட இயேசு, உம்மை யார் என்று நான் அறிவேன். என்னை ஆட்கொண்ட இயேசு, உம்மை யார் என்று நான் அறிவேன். வாழ்க்கை பயணத்திலே, வாழ்க்கை பயணத்திலே மிக துணாய் வருபவரே. வாழ்க்கை பயணத்திலே மிக தூணாய் வருபவரே. உங்க வார்த்தையின் திருவுணவா என்னை வளமாய் காத்தவரே. உங்க வார்த்தையின் திருவுணவா என்னை வளமாய். கமான், கடைசியா 2 கரங்களை மேல உயர்த்தி, என்னை ஆட்கொண்ட இயேசு, உம்மை யார் என்று நான் அறிவேன். உண்மை உள்ளவரே, என்றும் நன்மைகள் செய்தவரே, என்றும் நன்மைகள் செய்தவரே. வாழ்க்கை பயணத்திலே, வாழ்க்கை பயணத்திலே மிக தூணாய் வருபவரே. வாழ்க்கை பயணத்திலே வார்த்தையின் திருவுணவாள், கையின் திருவுணவாள் என்னை வளமாய் காத்தவரே. உங்க வார்த்தையின் திருவுணவாள் என்னை வளமாய் காத்தவரே. 2 கரங்களையும் மேல உயர்த்தி, என்னை கைவிடாதிரும் நாதா, என்ன நிந்தை நேரிடினும் என்னை கைவிடாதிரும் நாதா, என்ன நிந்தை நேரிடினும் உமக்காக யாவும் சகிப்பேன். உமது நீந்திடுமே. உமக்காக உமது நீந்திடுமே. எங்களை தொடர்ந்து ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உட்காருமாக. இந்த ராஜ்யத்தில், இந்த தேவ ராஜ்யத்தில் இருக்கிற தம்முடைய பிள்ளைகள், எவ்ரி ஒன் பார்ட் ஆஃப் திஸ் கிங்டம் ஆஃப் காட், இந்த ராஜ்யத்தில் யாரெல்லாம் சேவை செய்கிறாங்களோ, அர்ப்பணிக்கிறாங்களோ,
அவங்க தாழ்வாதான் இருக்கணும்னு பைபிள் சொல்லலை. அவர்களை ஒரு உயர்ந்த என்டைட்டியாக தான் கர்த்தர் விரும்பி இருக்கிறார். ஸோ இந்த பிரசங்கத்தை எல்லாரும் ஆழ்ந்து கேட்க வேணும். வசனங்களை நான் வாசிக்க விரும்புகிறேன். நிறைய வசனம் வாசிக்க போகிறேன். 87ஆம் சங்கீதத்தினுடைய முதல் 7 வசனம். The book of Psalms 87 and 1 through 7. His foundation is in the holy mountains. The Lord loveth the gates of Zion more than all the dwellings of Jacob. பக்கத்தில் நான் சியோனுக்கு தான் வந்திருக்கேன். சியோனின் வாசல்களை யாக்கோபின் எல்லா வாசஸ்தலங்களை காட்டிலும் கர்த்தர் அதிகமாய் நேசிக்கிறார். Glorious things are spoken of thee, O city of God. தேவ பட்டணமே, பக்கத்தில் பட்டணத்துக்கு தான் வந்திருக்கேன் அப்படின்னு. மகிமையான விஷயங்கள் எல்லாம் உன்னை குறித்து இங்கே பேசப்பட்டு இருக்கு. I will make mention of Rahab and Babylon to them that know me. Behold, Philistia and Tyre with Ethiopia. This man was born here. And of Zion it shall be said. சியோனை குறித்து, பக்கத்தில் நாங்கள் சியோனுக்கு தான் வந்திருக்கோம் அப்படி நம்புகிறோம். அதான் நான் அப்படி நினைக்கிறேன். Of Zion it shall be said, this and that man was born in her. சியோனை குறித்து இப்படி சொல்லப்படும், அவரும் இவரும் இங்கே தான் பிறந்தார். எத்தனை பேர் இன்னைக்கு அந்த வசனத்தை சார்ந்து சொல்லுங்க, நான் இங்கே தாங்க பிறந்திருக்கிறேன். பாஸ்டர், இது யூதர்களுக்கு இஸ்ரவேலுக்கு தான் சொல்லியிருக்கு. என்னைக்கு நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டீர்களோ, ஆபிரகாமின் உடையவர்கள் எல்லாருமே நீங்களும் இஸ்ரவேலர்களாய் கிராஃப்ட் பண்ணப்பட்டவர்கள். நான் திரும்ப சொல்ல வேணாம், அதை புரிந்து கொண்டு விசுவாசத்தோடு இருங்கள். கர்த்தர் காரியங்கள் செய்வார். ஆமென். So this and that man was born in her, and the highest himself shall establish her. உயர்ந்தவரே நம் தேவனே அவர்களை ஸ்திரப்படுத்துவார். பக்க சொல்லுங்க, அவர் என்னை ஸ்திரப்படுத்துவார். The Lord shall count when he writeth up the people that this man was born there. As well the singers as the players on instruments shall be there. All my springs are in thee. என் ஊற்றுகள் எல்லாம் உனக்குள்ளே தான் இருக்கிறது. வாவ்! யாரை குறித்து கர்த்தர் பேசுகிறார்? சியோனை குறித்து பேசுகிறார். யார் சியோனில் இருக்கிறார்கள்? சியோன் இருக்கிறவங்க யாரா இருந்தா, ஆண்டவருடைய கடைசி கால திருச்சபையினுடைய திட்டங்களில், ஆமென், உங்களையும் என்னையும் மிக சிறந்த வெற்றி வீரர்களாக, உயர்ந்தவர்களாக வைக்க வேண்டும் என்றுதான் கர்த்தர் விரும்புகிறார். சபையில் இருக்கிறவர்களெல்லாம் தொலைஞ்சும் நொந்தும் நொடிஞ்சும் வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் என்று நான் நினைக்கவில்லை. என நாம் ஆராதிக்கிற தெய்வம் பெரியவர். அவருடைய வாசஸ்தலமாயிருக்கின்ற, அவருடைய பிள்ளைகளாயிருக்கின்ற நீங்க நலமாய்தான் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். மீகாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம், The book of Micah 4:1 and 2 வாசிக்கிறேன். நீங்கள் உங்கள் மொழியில் பாருங்கள். மெல்லமா படிக்கிற உங்கள் அறிவுக்கு அது உகந்ததா இருக்க. But in the last days, எல்லாம் சொல்லுங்க, கடைசி நாட்களில், it shall come to pass that the mountain of the house of the Lord shall be established in the top of the mountains. கடைசி நாட்களில் கர்த்தருடைய வீடு மலையின் உச்சியில் ஸ்தாபிக்கப்படும். It shall be exalted above the hills. எல்லா குன்றுகளுக்கு மேல உயர்த்தப்படும். ஜனங்கள் எல்லாம் திரண்டு அங்கே வருவார்கள். ஒரு வாட்டி விசுவாசமா சொல்லுங்களேன், கர்த்தர் எங்க சபையை உயர்த்துவாரு, ஜனங்கள் திரண்டு வருவார்கள். கடைசி நாட்களில், கடைசி நாட்கள் என்ற வார்த்தை எங்க பயன்படுத்திருக்கு. கர்த்தருடைய வீடு மற்ற எல்லா பர்வதங்களை காட்டிலும், உலகத்தில் இருக்கிற எல்லா என்டைட்டிஸை விட சபையை கர்த்தர் உயர்த்தி வைப்பார். பக்கத்தில் நான் அதில் தான் இருக்கேங்க அப்படின்னு. And then he says, many nations shall come. நிறைய நாடுகள் வரும். And say, come, let us go to the mountain of the Lord. தேவனுடைய பர்வதத்திற்கு போவோம் வாருங்கள் என்று நாடுகள் எல்லாம் சொல்லுவார்களாம். And to the house of God of Jacob, and he will teach us of his ways, and we will walk in his paths. For the law shall go forth out of Zion, and the word of the Lord from Jerusalem. பல சிந்தனைகள், பல கோணங்கள் இதை குறித்து சொல்லப்பட்டாலும் நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன், கடைசி நாட்களின் திருச்சபை மிகப்பெரிய வெற்றி உள்ள திருச்சபையாக இருக்கும். ஆமென். என கவனமாய் பாருங்கள். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ரிசல்ட், எல்லாம் சொல்லுங்க ரிசல்ட்.
அதாவது நீங்க எது செஞ்சாலும் அது வெற்றியா இருக்கணும், ரிசல்ட் இருக்கணும். ரிசல்ட்னு ஒன்று இருந்தாலே நீங்க யாரும் கூவியெல்லாம் கூப்பிட வேணாம், நீங்க தானாவே உயர்ந்துருவீங்க. ரிசல்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆமென். ரிசல்ட் மாதிரி ஒரு விஷயத்தை அட்ராக்ட் பண்ணக்கூடியது எதுவுமே கிடையாது. ஆமென். ஸோ பைபிள் சொல்லுகிறது மீகாவில், ஜனங்களும் நாடுகளும் இந்த மலையை நோக்கி வருவார்களாம். நாடுகள்லாம் சொல்லுவார்களாம், இது தேவனுடைய பர்வதம். நான் நினைக்கிறேன் கடைசி நாள் திருச்சபையின் பிள்ளைகளும் சரி, திருச்சபையும் சரி, ரிசல்ட் உள்ளவர்களாயிருப்பார்கள். நீங்க ஆமீன் சொல்ல மாட்டீங்கன்னு தெரியும். பக்கத்துல சியோன்ல இருக்கிற நானு, I will be a man or a woman of great results. சொல்ற நாடுகளே தேவனுடைய பர்வதத்திற்கு போவோம். ஏங்க நம்ம கிட்ட வராங்க? ரிசல்ட் இருந்தா அது இழுக்கும். என் ஜெபமும் என் ஏக்கமும் கடைசி நாட்களில் திருச்சபை மிகப்பெரிய ரிசல்ட் உள்ளவர்களாய், அதில் உள்ள நீங்களும் எதை செய்தாலும் சங்கீதம் 1 சொன்னது போல அதை வாய்க்கத்தக்க ரிசல்ட் உள்ள கிறிஸ்டியனா இருக்கணும். ஆவிக்குரிய வாழ்க்கையா இருக்கட்டும், பொருளாதாரமா இருக்கட்டும், குடும்பமா இருக்கட்டும், சந்ததிகளா இருக்கட்டும், everything will have results. Hallelujah. Amen. அந்த கர்த்தருடைய வீட்டை மலை உச்சியில் நான் ஸ்தாபிப்பேன் அப்படின்றார். மனிதனுடைய எல்லா உயரங்களும் ஆமென் தேவனால் தான் உயர்த்தப்பட வேண்டும் என்ற ஒரு நிலைக்கு திருச்சபை ஒரு காலத்தில் வரும் என்று நான் நம்புகிறேன். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? மனிதன் எந்த அளவுக்கு உயர முடியுமோ அதை விட உயரமாக தேவனை கொண்டுள்ள ஜனங்கள், சியோனின் ஜனங்கள். கமான், நீங்க வலது கையை மேல உயர்த்துங்களா? நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு புரியுதோ இல்லை எனக்கு தெரியல. உலகத்தில் இருக்கின்றவன் முயற்சியாலேயே உயர முடியும்னா, சியோனில் இருக்கிற நீங்க தேவனாலே உயர்த்தப்படும் போது நான் நம்புகிறேன் உலகத்தில் பெரிய ஒரு திருப்பம் ஏற்படும். அன்றைக்கு தேவ ஜனங்களை கர்த்தர் சாதாரண நிலையில் வைக்க மாட்டார், உயரங்களில் தான் வைப்பார். ஹல்லேலூயா. இன்னொரு வாட்டி சொல்லுங்க, சியோன்ல தான் இருக்கேன் அப்படின்னு. ஆமென். உலகத்தை கண்டு நீங்கள் பொறாமைப்பட்ட காலம் போய் உலகம் உங்களை கண்டு பொறாமைப்படுகிற காலம் வரும். இன்னொரு முறை சொல்ல போறேன், அதை ஏற்றுக்கொண்டு ஆமீன் சொல்லுங்க. அது வேணா வார்த்தைகள் கிரியை செய்யும். உலகத்தில் உள்ள உயரங்களை கண்டு நீங்கள் மனமடிஞ்சு போராமை கண்ட காலங்கள் போய் திருச்சபையாகி உங்களை கண்டு உலகம் பொறாமைப்படுகிற காலம் வரும். பைபிள் என்ன தெரியுமா சொல்லியது? பிலிஸ்தியர்கள் ஈசாக்கை கண்டு எரிச்சல் அடைந்தார்கள். ரெஹோபோத் வரைக்கும் கர்த்தர் கொண்டு போகிறார். பைபிள், இங்கிலீஷ் பைபிள் சொல்லுது, the Philistines envied Isaac. ஈசாக்கை கண்டு போராமை அடைந்தார்கள். ஈசாக்கு பிலிஸ்தியர்களை கண்டு போராமை அடையவில்லை, பிலிஸ்தியர்கள் ஈசாக்கை கண்டு போராமை அடைந்தார்கள். நம்புறீங்களோ நம்பல, இயேசுவின் நாமத்தில் இன்னைக்கு ராத்திரி உங்களை பார்த்து சொல்ல விரும்புறேன், உலகத்தை கண்டு நீங்கள் பொறாமைப்படுகிற நாள் போய் உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் உங்களை கண்டு பொறாமைப்படுவார்கள். ஹல்லேலூயா. நான் நம்புகிறேன் அந்த வார்த்தைகளை மீகாவிலும் மலாக்கியிலும் படிக்கும் போது ஆண்டவர் திருச்சபையை டிசைன் பண்ணி இருக்கிற விதத்தில் நாள் சீக்கிரமாய் வருகிறது. சபையை கண்டு, சபை மக்களை கண்டு உலகத்தார் பிலிஸ்தியர்களைப் போல போராமைப்படுவார்கள். நீங்கள் உலகத்தை கண்டு கொஞ்சம் கூட அஞ்ச மாட்டீர்கள். நீங்கள் சியோன் வாசிகள், நீங்கள் மலை மேலுள்ள பட்டணமாய் இருப்பீர்கள். சொல்ல மாட்டீங்களா? பக்க சொல்ல, ஆளும் ஒரு திருச்சபைக்காக, வெற்றி வாகை சூடுகிற திருச்சபைக்காக இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அன்றைக்கு திருச்சபையில் இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் நொந்தும் நொடிஞ்சும் இருக்க மாட்டார்கள், ராட்சசர்களை போல இருப்பார்கள். சியோன் வாசிகளே, உங்களை கூப்பிட போறேன். இதுவரைக்கும் சொல்லாதவர் ஆமென். சியோன் வாசிகளே, நீங்க உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். 110வது சங்கீதத்துக்கு திருப்புவோம். Psalm 110 முதல் 3 வசனங்களை இப்படி வாசிக்கிறோம். The Lord said unto my Lord, the Lord said unto my Lord, sit thou at my right hand, என் வலது பார்ஷத்தில் உட்காரு, until I make thine enemies thy footstool, என் சத்துருக்களை பாதபடி ஆக்கும் வரைக்கும் நீ அமர்ந்திருப்பாயாக. The Lord shall send the rod of thy strength out of Zion. பக்கத்தில் சியோன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சியோனில் இருந்து என்னுடைய பலத்தின் கோலை நான் அனுப்புவேன். உங்களை பத்தி தாங்க பேசிட்டு இருக்கோம்.
Rule thou in the midst of thine enemies. உங்கள் சத்துருக்களுக்கு நடுவில் நீங்கள் ஆளுகை செய்வீர்கள். Thy people shall be willing in the day of thy power. In the beauties of holiness, from the womb of the morning, thou hast the dew of thy youth. Amen. பக்கத்துல திருச்சபை இந்த நாட்களில் இந்த காலங்களில் ஆளுகின்ற ஒரு திருச்சபையாக கர்த்தாவே நீர் மாற்றுவீராக. ஹalleluya. நான் நினைக்கிறேன் எல்லா தலைமுறையை விட நீங்கள் பாக்கியமான தலைமுறையாக இருப்பீர்கள். நான் நம்புகிறேன் இன்னொரு பரிமாணத்தில் திருச்சபைகளையும் உலகமெங்கும் உள்ள திருச்சபையை கர்த்தர் ஆசீர்வதிக்கிற உயர்த்துகிற அழகு பார்க்கிற நாள் வரும். ஹalleluya. வெளிப்படுத்தல் புஸ்தகம் உங்களை குறித்து அல்லது திருச்சபை குறித்து என்ன சொல்லியது? 5ஆம் அதிகாரம் 9, 10. The book of Revelation 5, 9 and 10. And they sung a new song saying, thou art worthy to take the book and to open the seals thereof, for thou wast slain and has redeemed us to God by the blood of every kindred, every tongue, every people, every nation. எல்லா ஜாதி, எல்லா இனம், எல்லா கோத்திரத்திலிருந்தும் இரத்தத்தால் எங்களை மீட்டு கொண்டார். மீட்டு கொண்ட எங்களை ஆண்டிகளாக அல்ல, நொந்து நொடிஞ்சவர்களாய் அல்ல, எங்கள் தேவனுக்கு முன்பாக ராஜாக்களாக, ஆசாரியர்களாக. கொஞ்சம் இன்னைக்கு அபிஷேகத்தோடு இருக்கணும். இந்த மீட்டிங் முடியும் போதே உங்க குடும்பம் ஆளும் குடும்பமா இருக்கணும். சாத்தான் தொந்தரவுகளுக்கு கீழே நொடிஞ்சு வாழ்ற ஒரு குடும்பமாய் அல்ல, கர்த்தருடைய ஞானத்தால், கர்த்தருடைய கிருபையினால், கர்த்தருடைய வல்லமையினால் பிரகாசிக்கின்ற குடும்பங்களாய். சொல்ல மாட்டீங்க. It says redeemed by the blood to reign. Amen. ஆளுவதற்காக இரத்தத்தால் மீட்கப்பட்டு, அதுக்கப்புறம் சொல்ல out of every kindred, every tongue, every people, every nation. ஆமென். சொல்ல மாட்டீங்களா? ஹalleluya. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பக்கத்துல ரொம்ப ரிசல்ட் உள்ளவனா இருப்பேங்க. சொல்ற அந்த தோரணை பார்த்த எந்த ரிசல்ட்டும் வராது. இன்னொரு வாட்டி சொல்லு. என் வாழ்க்கையில சியோன்ல இருக்கறனா ரிசல்ட் உள்ளவனா இருப்பேன். படிச்சா ரிசல்ட், வியாபாரம் ரிசல்ட், ஊழியம்னா ரிசல்ட், எது செஞ்சாலும் ரிசல்ட். ரிசல்ட்னு ஒன்று இருந்தா நீங்க எந்த ஊரு, எந்த ஜாதி, எந்த நாடு, என்ன மொழின்னு யாரும் கேட்க மாட்டான். ரிசல்ட்டை தான் பார்ப்பான். புரியல உங்களுக்கு? இப்படி வச்சுங்களேன். நீங்க அப்படியே எல்லாத்துலயும் பிரகாசிக்கீங்கன்னா இருக்கீங்களாங்க, நல்லா இருக்கீங்கன்னு வைங்களேன், உயரமா இருக்கீங்க, செழுமையா இருக்கீங்க, எல்லாமே வெற்றி. நீங்க என்ன ஜாதி கேட்க மாட்டான். ஏன்னா அவனுக்கு எது முக்கியமா தெரியும்? ரிசல்ட் தான் தெரியும். ரிசல்ட் இல்லாதவங்க தான் இதெல்லாம் கேட்பாங்க. எந்த நாடு, எந்த ஊர், என்ன மொழி, என்னன்னு கேட்பாங்க. ரிசல்ட் உள்ளவனை யாரும் எதுவும் கேட்க. ஏன்னா ரிசல்ட் நாடுகளை, ஜாதிகளை இழுக்குங்க. இன்னொரு முறை எனக்காக எல்லாருமே, நீங்க யாரா இருந்தாலும் பரவாயில்லைங்க, பக்கம் சொன்ன என் வாழ்க்கையில சியோனின் வாசியா நானு, என் வாழ்க்கை ரிசல்ட் உள்ள வாழ்க்கையா தான் இருக்கும்னு சொல்லி கைத்தட்டி ஹalleluya. எங்களை ராஜாக்களாக, ஆசாரியர்களாக. இன்னொரு வசனம் வாசிக்கலாம். இனி வீட்டுக்கெல்லாம் போக விட மாட்டோம், நாங்கள் கேட்டை பூட்டிடுவோம். ரிசல்ட் வர வரைக்கும் நீங்க பிரசங்கம் பண்ண போறேன். பக்க சொன்ன தூங்கி தொலைஞ்சு சாவதுக்கு நான் வரலன்னு சொல்லு. சாதிக்கணும் உங்க வாழ்க்கையில. திருச்சி அப்படிதான் இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார்கள். தானியேலின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தின் 27வது வசனம். And the kingdom and dominion and the greatness of the kingdom under the whole heaven shall be given to the people of the saints of the Most High. எப்படி தமிழாக்கத்தை நான் பண்றேன். எல்லா ஆளுகைகளும், எல்லா ராஜ்யங்களும், எல்லா மகத்துவங்களும், வானத்தின் கீழ் இருக்கிற எல்லாமே உன்னதமான தேவனின் பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கப்படும். 3 பேரை தடிக்கும். ரிசல்ட் ரிசல்ட் ரிசல்ட். எது செஞ்சாலும் தோல்வி தோல்வி தோல்வி. சாப்பிட்டேன், தூங்கினேன், செத்தேன் இல்லங்க. ரிசல்ட் ரிசல்ட் ரிசல்ட். 80வது வயதுல ரிசல்ட். Whose kingdom is an everlasting kingdom, all dominions, எல்லா ராஜ்யங்களும், எல்லா ஆளுகைகளும் will serve and obey him. கடைசி கால திருச்சபை நான் விசுவாசிக்கிறேன்.
ஒரு நிறைவுள்ள நட்சத்திரங்களை போல பிரகாசிக்கின்ற தேவ ராட்சசர்களை கொண்ட ஒரு நிறைவுள்ள திருச்சபையாக இருக்கும் என்று வசனத்தை சார்ந்து நின்று நான் நம்புகிறேன். நீங்க நம்புறீங்கன்னா கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அதனாலதான் தானியேலுக்கு இப்படி சொல்றார் 11:33 நினைக்கிறேன், தங்கள் தேவனை அறிந்தவர்கள். ஆமென். 11:33 and they that understand among the people shall instruct many, yet they shall fall by the sword and by flame, by captivity and by spoil many days. நினைக்கிறேன் தங்கள் தேவனை அறிந்தவர்கள். And now they that know their God shall do great things. தங்கள் தேவனை அறிந்தவர்கள் பெரிய விஷயங்களை செய்வார்கள். 3 பேரை தட்டி ஒரு ரிசல்ட் உள்ளவனா தான் இருப்பேன். The last day saints global icons வருவாங்க. நான் நம்புறேன் என் திருச்சபையிலிருந்து அப்போஸ்தலர்களை, தீர்க்கதரிசிகளை, மேய்ப்பர்களை, சுவிசேஷகர்களை, போதகர்களை, மிகப்பெரிய பிசினஸ் ஐகான்ஸ், கல்வியாளர்கள், கொஞ்சம் தூரத்தில் நியூ லைஃப் சர்ச்சில் சிறந்த ப்ரொஃபஷனல்ஸாக இளைய பிள்ளைகள் எல்லாம் சியோனில் ரிசல்ட்டோடு எழும்புவார்கள். பெற்றோரெல்லாம் கைத்தட்டி உங்க பிள்ளைகளுக்காய் நன்றி சொல்லுங்கள். ஜெஃபனியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17க்கு கீழே வாசிக்கிறேன். ஜெஃபனியா, the Lord thy God in the midst of these mighty, உங்கள் நடுவில் இருக்கிற தேவன் பராக்கிரமுள்ளவராய் இருக்கிறார். He will save, he will rejoice over thee with joy, he will rest in his love, he will joy over thee with singing. I will gather them that are sorrowful for the solemn assembly, who are of thee, to whom the reproach of it was a burden. Behold, at that time I will undo all that afflict thee. உங்களை நெருக்கிற எல்லாரையும் நான் undo பண்ணுவேன். And I will savor that halteth, and gatherer that was driven out, and I will give them praise and fame in every land where they have been put to shame. வீண்டு சொல்ற இது யூதர்களை குறித்து சொன்னாலும் பக்கத்துல நானும் ஆபிரகாமின் நிமித்தம் இஸ்ரவேலுக்குள்ள கிராஃப்ட் பண்ணப்பட்டவன். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? At that time I'll bring you again, even in the time that I gather you, for I will make you a name and a praise among all the people of the earth, and when I turn back your captivity before your eyes, saith the Lord. உங்களை நான் புகழ்ச்சி உள்ளவராக, பேருள்ளவர்களாக, உயரம் உள்ளவர்களாக நான் உங்களை மாற்றுவேன். என்னுடைய ஆசை, என்னுடைய ஜெபம் இந்த திருச்சபைக்கு இந்த 2024 மிச்சமான 11 மாதங்களும் உங்க வாழ்க்கையில செய்வதெல்லாம் ரிசல்ட். ஹல்லேலூயா. இப்படிதான் பைபிள் சொல்லுது. உங்க ரிசல்ட்டை பார்த்து, யூதனை குறித்து சொல்லியிருக்கு, ரிசல்ட்டை பார்த்து நீங்க ரோட்ல போகும்போது ஓடி வந்து 4 பேர் உங்க கையை பிடிச்சிப்பாங்களாம், உங்க வஸ்திரத்தை பிடிச்சிப்பாங்களாம், பிடிச்சி கேட்பாங்களா உங்க தேவன் யாருங்க, எங்களையும் கொஞ்சம் சொல்லி கொடுங்கன்னு கேட்பாங்க. இன்னும் 2 பேரை தட்டி ரிசல்ட் என்ன பாருங்களேன், உனக்கு எந்த ரிசல்ட்டுமே இல்லைன்னு வச்சுங்களேன், யாரும் முந்தானி பிடிக்க போறது. ஜெக்கரியாவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், thus saith the Lord of சேனைகளின் கர்த்தர் சொல்வதாவது, in those days it shall come to pass that 2 men shall take hold out of all languages of the nations. எல்லா நாடுகள் இருக்கிற 10 பேரு 2 பேரை கையை பிடிச்சி, even shall take hold of the skirt of him, முந்தானி கூட பிடிச்சிட்டு சொல்லுவாங்களா யூதனை பார்த்து, நாங்களும் உங்க கூட வரோம், ஏன்னா உங்கள் தேவன் உங்க கூட இருக்கிறார் என்பதா. என்ன பாருங்களேன், என் பக்கமா கொஞ்சம் கையை நீட்டி சிந்தை இந்த பக்கம் திருப்புங்களேன். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? எங்க எழுப்புதல், கடைசி காலம், ஆண்டவர் நினைச்ச உயரம், இதெல்லாம் வரணும்னா சியோனில் இருக்கிறவர்கள் எப்படி இருக்கணும்னா ரிசல்ட் உள்ளவங்களா இருக்கணும். அந்த ரிசல்ட்டை பார்த்து நாடுகள் இருக்கிறவர்கள் அவங்க முந்தானியை பிடிச்சு சொல்லுவாங்களா, உங்க தேவன் எங்கங்க, நாங்களும் அங்க வரோம். இந்த வேதத்தில் கடந்த காலத்தில் எழுதப்பட்ட எல்லாமே எனக்காக தான் எழுதப்பட்டது. ரோமர் 15:4 சொல்லுது, everything that was written in the past was written to teach us,
So that through the endurance taught in the scriptures and the encouragement they provide, we might have hope. இந்த நாட்களில் நியூ லைஃப் சர்ச் மக்களே, என்னுடைய ஜெபம், நீங்க சர்ச்சுக்கு வர வழியில திடீர்னு 2 வெள்ளைக்காரங்க ஓடி வந்து உங்க முந்தானி பிடிச்சி இழுத்து, உங்க சபை எங்க இருக்குங்க, உங்க கடவுளை நான் பார்க்கணும்னு சொன்னாங்கண்ணா, அந்த மாதிரிலாம் நீங்க எதிர்பார்த்து இந்த நாட்கள்ல ஓங்கி படருங்கள். ஹல்லேலூயா. நான் அனுபவத்தில் அறிகிறேன், ஒரு மனிதன் வாழ்க்கையில ரிசல்ட் இருந்துச்சுன்னா அவன் நிறத்தை யாரும் பார்ப்பதில்லை. ஒரு மனித வாழ்க்கையில நல்லா யோசிக்கிறீங்க யாரா இருந்தீங்கன்னா நல்லா கேளுங்க, ரிசல்ட் உள்ளவனா இருந்தா அவன் எந்த கோத்திரம்னு யாரும் வச்சுங்களேன், வியாபாரத்தில் வெற்றி, கல்வியில உயர்ந்து, எல்லாத்திலையும் செல்வம், நிறைவு, ஆவிக்குறி வாழ்க்கை, எல்லாத்திலையும் ஒருத்தன் பர்ஃபெக்டா உயர்ந்து நிக்கிறானா, நீ என்ன ஜாடிப்பா அப்படின்னு கேட்க மாட்டான். என் பொண்ணை நான் கொடுக்குறேன். புரிய மாட்டேங்குது உங்களுக்கு சொல்றது, புரிய வைக்கிறதே கஷ்டம். ரிசல்ட் இருந்தா உங்க பேக்ரவுண்டை யாரும் கேட்க போறது. நான் உங்களுக்கு வேதத்திலிருந்தே காட்டுறேன். ஜோசப் இருக்கீங்களாங்க, ஜோசப் மேல கர்த்தருடைய கரம் இருந்துச்சு. பைபிள் சொல்லுது கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தான். அவன் யாராய் மாறினானா, காரிய சித்தி. அவன் ஒரு நாள் 30வது வயதுல ராஜரீகத்துல உயர்ந்துட்டான். அவனுடைய ஞானத்தை கண்டு ராஜாவாகிய பரவோன் சொல்றார், இவனை போல் இந்த தேசத்தில் எவரும் இல்லை என்று சொல்லும் அளவிற்கு நிற்கிறான். அங்க எவனாவது துணிச்சலா வந்து நீ எந்த ஜாடி, நீ எந்த நாடு அப்படிலாம் கேட்கறதுக்கு வாய்ப்பே ஒன்னே ஒண்ணுதான் பார்க்கறாங்க, ரிசல்ட்டை மட்டும் தான் பார்க்கறாங்க. நல்லா கேட்டுக்கோங்க தேவ பிள்ளைகள், இந்த கடைசி நாட்கள் நீங்களும் உங்க சந்ததிகள் குறிப்பாக ஓங்கி படர்ந்துட்டா உங்க பேக்ரவுண்ட், உங்க கடந்த காலம்லாம் யாரும் கேட்க மாட்டாங்க. ஹல்லேலூயா. யோசேப்பு அரமனைக்கு வந்த போது ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அவன் அடிமை என்பதை ராஜா மறந்து போனான். அவன் சிறை கைதி என்பதை மறந்து போனார். அவன் ஒரு இஸ்ரவேலன் என்பதை மறந்து போனார்கள். எந்த டிஸ்கிரிமினேஷனும் இல்லை. ரிசல்ட்ஸ் நல்லிஃபை டிஸ்கிரிமினேஷன். என்ன எல்லாரும் ஒதுக்குறாங்க, இவனுக்கும் என்ன பிடிக்க மாட்டேங்குது, நோ ரிசல்ட். மாஸ்டர் என்ன எல்லாரும் புறக்கணிக்கிறாங்க, ரிசல்ட் கொண்டு வா. எவனும் புறக்கணிக்க மாட்டான், முந்தானி பிடிச்சு வருவான். The problem is not kindred, nation or tribe. The problem is result. And if you will arise in result, nobody will reject you. உன்னை ரிஜெக்ட் பண்ண முடியாதவங்க ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. நிறம் கூட பார்க்க மாட்டாங்க. யோசேப்பு அரமனையில் நிற்கும் போது உங்களுக்கு தெரியும், உங்க அண்ணன்மார்கள் ஆடுகளை தான் மேய்ச்சிட்டு இருந்தாங்க. என்ன மேய்ச்சாங்க? எகிப்தினுடைய சரித்திரம் சொல்லுகிறது, ஆடுகளை மேய்க்கிறவர்கள் ஒரு தீட்டு, அபாமினேஷன். யோசேப்பு ஒரு அடிமை, ஒரு சிறை கைதி, அதை விட ஒரு மெய்ப்பன். மெய்ப்பன் வந்து அரமனையில் நிற்பது அவங்களுக்கு வந்து ஒரு தீட்டு, அசிங்கம். ஆனா ரிசல்ட் உள்ளவர் வந்த போது அங்க தீட்டே கிடையாது. நல்லா கேட்டுக்கோங்க ஆமென். ரிசல்ட் இருந்துச்சு வச்சுக்க, அங்க தீட்டு பூட்டெல்லாம் கிடையாது. குணிவானுங்கெல்லாம். நான் நல்லா தான் கற்றுக் கொடுக்குறேன், நீங்க சரியா கேட்கல. இல்லை இல்லை, நான் ஒழுங்கா தான் கற்றுக் கொடுக்குறேன், கேட்குறேன், நீங்க சரியா கேட்கறது. கடைசி நாட்களில் தேவ பிள்ளைகள் ரிசல்ட் உள்ளவர்களாக எழும்புனாங்க. பக்கத்துல தூக்கத்தை கொஞ்சம் குறைச்சிட்டு நிறைய நீங்க சாதிக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரம் யோசேப்பை தொட்ட போது, 2 முறை சொல்வேன் ஆமென் சொல்லுங்க. கர்த்தருடைய கரம் யோசேப்பை தொட்ட போது, கர்த்தருடைய வல்லமை யோசேப்போடு இருந்தபோது, ஜனங்கள் அவன் பேக்ரவுண்டை மறந்துட்டாங்க, படிப்பை கேட்கல, ஆக்கிபேஷனை கேட்கல, அவனை தானாகவே கர்த்தர் உயர்த்தினார். கர்த்தர் உயர்த்திய போது அவனை தள்ள யாராலும் முடியாமல் இருந்தது. இந்த இளைய பிள்ளைங்களா இன்னைக்கு என் சத்தத்தை கேட்குறீங்க பாருங்க, உயர்ந்து வாழுங்கள். ஹல்லேலூயா. என் கடைசி நாட்காலத்தின் திருச்சபை வெற்றிக்காக கர்த்தர் பேக்கேஜ் பண்ணியிருக்கிறார். சியோன்ல உங்களை சேர்த்ததே அதற்காக தான். ஆமென். நீங்க நார்மலா இருக்கக்கூடாது. பக்க சொன்ன நார்மல் இல்லைங்க, அதுக்குன்னு மென்டலும் இல்லைங்க, சாதிக்கிறவங்களா இருக்கணும். ஹல்லேலூயா. கையை உயர்த்துங்க. இப்படி சொல்ல போற, நல்லா கேட்டுட்டு ஆமென் சொல்லுங்க. நிறைய பேர் 10 வருஷத்தில் சாதிச்சத
நீங்க எவ்வளவு தூரமா சாதிக்கணும்? 3 மாசத்துல சாதிச்சு. நீங்க பெருகணும். யோசேப்பு உயர்ந்து நிற்கிறார். ராஜரீகம், அவ்வளோ செக்யூரிட்டி, அரண்மனையில் உயர்ந்துட்டார். 2வது இடத்துல இருக்கிறார். என்ன நல்லா பாருங்களேன். இப்போ இதுக்கு எல்லாரும் பின்னாடி பேசுவானு கண்டிப்பா. இப்போ என்னதான் பேசினாலும் அங்க ஒண்ணுதான் சொல்ல முடியும், கர்த்தர் அவரை. அந்த காலத்தில் எகிப்தியர்கள் சொல்வார்கள், ஆமென், இவர்களை தங்கள் கர்த்தர் உயர்த்தினார். காரணம், கடவுளுடைய விரல் அவன் மேல இருக்குன்னு. எங்களுக்கு விரல் மட்டும் இல்லை, அவர் கையே எங்க கூட இருக்கு. நீ பயப்படாத, நான் உன்னோட கூட இருக்கிறேன், என் வலக்கரத்தால உன்னை தாங்க வேண்டாம். நீங்க விரல பாக்குறீங்க, ஆனா கர்த்தர் கரம் எங்க மேல. You must arise. இந்த வருஷம் டிசம்பர் முடியும் போது நீங்க ரிசல்ட்ல எழுந்துடணும். ஹalleluya. உங்க குடும்பத்தை பார்க்கும்போது, உங்க வாழ்க்கையை பார்க்கும்போது, உங்க பிள்ளைகளை பார்க்கும்போது, உங்க தொழில் வியாபாரத்தை பார்க்கும்போது, அவங்க உங்களை குறித்து ஒண்ணுதான் சொல்லணும், என்னன்னு தெரியலங்க, அவங்க ஆராதிக்கிற தெய்வம் பெரியவருங்க. இன்னொரு முறை 2 கையை மேல. உங்களை பார்க்கும்போது, உங்க வாழ்க்கையை பார்க்கும்போது, உங்களுடைய குடும்பத்தை பார்க்கும்போது, உங்க சந்ததிகளை பார்க்கும்போது, உங்க தொழிலின் முன்னேற்றங்களை பார்த்து உங்களை பார்க்கிறவர் ஒன்றுதான் சொல்லணும், என்னன்னே தெரியலங்க, அவங்க ஆராதிக்கிற தெய்வம் பெரியவர். ரிசல்ட். ஹalleluya. Thank you Jesus. அப்படி நம்ம மாறணும்னா இந்த பாதையில், இந்த தேவ ராஜ்யத்தில் நம்ம எப்படி அந்த உயரம் வர முடியும் என்று நான் உலகத்தில் இருக்கிற செக்யூலராக டீச் பண்ணாமல் என் பைபிள்லேருந்து சொல்ல போகிறேன். இதுக்கு மேலாமேன்னு குறையும். யாரெல்லாம் தேவ ராஜ்யத்தில் நிஜமான சேவை செய்கிறார்களோ கடைசி நாட்கள் கர்த்தர் அவர்களை உயர்த்துவார். லூக்கா சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 25 27 வரைக்கும். லூக்கா 22:25-27. And he said unto them, அவர் அவர்களை பார்த்து, the kings of the Gentiles, புறஜாதிகளின் ராஜாக்கள் அவர்களை ஆளுகிறார்கள், and they that exercise authority upon them are called benefactors. என்ன பாருங்க, இயேசு சொல்றாரு, உலகத்தில் இருக்கிறவன் எப்படி உயர்றான்னா, உயர்ந்தவன் சிறியவனை ஆளுகிறான், அதனால் அவன் உயர்த்தப்படுகிறான். ஆனால் சொல்லிவிட்டு சொல்றான், பட் இட் ஷல் நாட் பி சோ. எங்க சியோன்ல அப்படி இல்லை, பக்கம் சியோன்ல அப்படி கிடையாது. நான் உயரத்தில் உட்காந்து கீழே இருக்கிறவன மிரட்டி வேலை வாங்கி நான் முன்னேறிட்டு இருப்பேன், அப்படி கிடையாதான். அது உலகத்தில் புறஜாதி ராஜாக்கு அப்படி. எங்களுக்கு எப்படின்னு அவர் சொல்றாரு, பட் he that is greatest among you, உங்கள் யார் பெரியவனோ அவன் ரொம்ப சிறியவனா இருப்பான், யார் பிரதானமானவனோ அவன் இறங்கி சேவை செய்வான், அப்படி செய்யறவங்களை நான் பிரகாசிக்க செய்வேன். கடைசி நாட்கள் உயர போறவங்க யாரா இருக்கீங்களா? சியோனில் கர்த்தரால் உயர்த்தப்படுகிறவர்கள். உலகத்தில் இருக்கிறவர்கள் பெரியவர்கள் சிறியவர்கள் ஆறுவார்கள், ஆனா நம்ம அப்படி இல்லை என்றாரு. இங்க உயரணும்னா நீ யார் பிரதானமானவனோ அவங்க இறங்கி சிறியவர்களுக்கு சேவை செய்ய வேண்டும். அப்படி செய்யறவங்களை நான் ராஜ்யத்துல உயர்த்திடுவேன்ட்டாரு. இல்லையா, சொல்ல மாட்டீங்களா? ஆமென். உலகத்துல மேல இருக்கிறவன் கீழே இருக்கிறவன் ஆளுவான், ஆனா நம்ம ராஜ்யத்துல மேல இருக்கிறவங்க கீழே இறங்கி சேவை செய்வான். அப்படி சேவை செய்கிறவர்களை சிலர்லாம் கொஞ்சம் கூட குனிய மாட்டாங்க, பார்த்துருக்கீங்க. இன் கிங்டம் ஷைனிங் வரும், உங்களை பிரகாசிக்க செய்வார். பட் இட் இஸ் ஒன்லி த்ரூ சாக்ரிஃபிஷியல் சர்வீஸ், தியாகமான சேவை. இப்போ கூட இந்த செய்தியை கேட்கும்போது சிலர் தோராயமாக கேட்குறீங்க, சிலர் சும்மா கேட்குறீங்க, சிலர் வந்துட்டோமேன்னு கேட்குறீங்க, ஆனால் சிலர் தியாகமாக கேட்பாங்க. புரியல? இன்னொரு வாட்டி சிலர் ஏதோ வந்துட்டோம்ல, அவர் ஏதோ பேசிக்கிட்டு இருக்கார், சீக்கிரம் முடிச்சுட்டு போகலாம் அப்படின்னு கேட்பீங்க. சிலர் ஏதோ பேசுகிறார் கேட்போம், சிலர் கொஞ்சம் கேட்குறீங்க, சிலர் தோராயமாக கேட்பீங்க, சிலர் எப்படி தெரியுமா கேட்பாங்க? தியாகமாக கேட்பாங்க. நான் சொல்கிறேன், யார் தியாகமாக கேட்குறாங்களோ,
ஏன்னா எல்லாத்தையும் இந்த 1 ஹவர்ல விளக்கி எல்லாம் சொல்ல முடியாது பாருங்க. நீ எந்த அளவுக்கு கேட்குறியோ அந்த அளவுக்கு தான் நான் சொல்ல முடியும். உங்களுக்கு நான் எந்த ரேஞ்சில் இருக்கேன்றது உங்களால் ஒருவேளை புரிஞ்சு கொள்ள முடியாது. ஆனால் சிலர் ஆழமாக கேட்பாங்க பாருங்க, அவங்களுக்கு புரியும். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? பக்க சொல்லுங்க. சர்வ் பண்ணா ஷைன் பண்ணலாம். எதுவுமே பண்ணலனா நல்லா தூங்கலாம். You want to shine in the kingdom, you have to serve. ஆமென் சொல்லுங்களேன். வாழ்க்கையில் நிறைய பேர் சிக்கி இருக்காங்க. என்னை யாரும் கவனிக்க மாட்டேன்னு சொல்றாங்க. ஒரு உயர்வுக்காக பதவிக்காக போராடுகிறார்கள். போராடி தான் உயர வேண்டியிருக்கு, அது உலகத்தின் வழி. ஆனால் தேவராஜ்யத்தில் யார் தேவனை சேவிப்பதில் தியாகமாய் இருக்கிறார்களோ, யார் தங்களை தாழ்த்துகிறார்களோ அவர்களை கர்த்தர் உயர்த்துகிறார். ஸோ பக்கத்தில் நம்பர் 1 தியாகமுள்ள சேவை. சங்கீதம் 50:5 Gather my saints together unto me, those that have made a covenant with me by sacrifice. உடன்படிக்கையினால எனக்கு தியாகமான பலியை செய்கிற என் பரிசுத்தவான்களை ஒன்று சேருங்கள். sacrifice என்ற word. ஆமென். hallelujah. 55 Gather my saints together unto me, those that have made a covenant with me by sacrifice. பக்கத்தில் இந்த உடன்படிக்கையில தியாகம் இருக்கணும். அப்ப அந்த இங்கிலீஷ்ல sacrifice என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, sacrifice எல்லாம் சொல்லுங்க. sacrifice இது சொல்றதுக்கு ஒரு அம்மா sacrifice, இன்னொரு வாட்டி sacrifice. அப்ப உடன்படிக்கையில இருக்கிற சேவையை சும்மா செய்யக்கூடாது, தியாகமா செய்யணும். சாக்ரிஃபைஸ்னா என்ன தெரியுமாங்க? உங்களை யாராவது 1 மைல் ஓட சொன்னா நான் 1/4 மைல் தான் ஓடுவேன். இல்லை, அது ராஜ்யத்தில் அப்படி இல்லை. நீங்கள் 1 மைல் ஓடணும்னா நீங்கள் எத்தனை ஓடணும்? எக்ஸ்ட்ரா 1 மைல் ஓடணும். அதான் சாக்ரிஃபைஸ். ஸோ உங்களுடைய செயல்களில் நீங்கள் தியாகம் உள்ளவர்களாக இருந்தால், ஆமென், விலைக்கரையும் கொடுத்தால் நீங்கள் சில உயரங்களை இந்த தேவராஜ்யத்தில் காண்பீர்கள். விலைக்கரையும் கொடுக்காமல் தேவராஜ்யத்தில் யாருமே உயர்ந்தது இல்லை. உபாகம் 28:1 நான் எப்படி படிக்கிறேன்னா, இப்படி சொல்றார். Hearken 28:1 of the book of Deuteronomy. Hearken diligently. Hearken diligently. பக்கத்துல கேளுன்னு சொல்லுங்களேன். அப்படி சொல்லல, ஆழமா கேளு. என்ன பாருங்க, செவி சாய்த்து கேளு. அப்படியே வர வேண்டியது. அது கேட்கறது கூட இல்ல. யாருக்கு கடவுள் எங்க உயர்த்துவாராம்? லாஸ்ட் வேர்ட், high above all nations of the earth. உங்களை தேசத்தினுடைய உயரங்களை நான் வைப்பேன்றார். யாரை வைப்பேன்றாரு? என் சத்தத்தை செவி சாய்த்து கேட்கிறவர்கள். கேட்கறதே நிறைய வெரைட்டி இருக்குங்க. you have to hearken diligently. அப்படி கேட்டீங்கன்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பக்கத்துல தேவராஜ்யத்தில் 1 மைல் ஓட சொன்னா 2 மைல் ஓடும் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ யாரெல்லாம் விலக்கரையும் இந்த தேவராஜ்யத்தில் தியாகத்தோடு, அது கேட்பதா இருந்தாலும், சேவையா இருந்தாலும், வேலையா இருந்தாலும், ஊழியமா இருந்தாலும், ஜபமா இருந்தாலும், ஆராதனையா இருந்தாலும், ஒரு கைத்தட்டா இருந்தாலும், அது கை உயர்த்துவதா இருந்தாலும், அல்லது எதுவா இருந்தாலும் அதை தியாகத்தோடு செய்கிறார்களோ, எக்ஸ்ட்ரா மைல் செய்கிறார்களோ. நம்ம சிலர்லாம் கை தட்டுற தோரணை பார்த்துருக்கீங்களா? ஆராதனையில் யாரை ஆராதிக்கிறீங்க? அதுக்கு ஒரு அம்மா யோசிச்சு, யாரை ஆராதிக்கிறீங்க? அது ஆராதிக்கிறதுல தோரணை பார்த்துருக்கீங்களா? அதுக்கு கை தட்டலாமே, இருக்கலாமே. உலகத்தில் சாதாரண ஒரு கிரிக்கெட் மேட்ச்ல கூட அவ்வளவு ஆரவாரத்தை கொடுக்கறாங்க உங்க தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக. சோ இந்த ராஜ்யத்தில் உயர்வதும் நிற்பதும் உங்க சேவை, உங்க ஜாப், உங்க பிசினஸ், உங்க எல்லாமே விலக்கரையும் எக்ஸ்ட்ரா மைல் ஓடணும். தியாகம் உள்ளவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். பவுல் சொல்கிறார் பிலிப்பியர் 3:13 நான் பிடித்து கொண்டேன் என்று நினைக்கவில்லை. I count not myself to have apprehended, for this one thing I do, forgetting things behind. பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. 14ஆம் வசனம் I press toward.
பவுல் இன்னைக்கு உயர்ந்து நிற்கிறாருங்க. எந்த அப்போஸ்தலனும் அவருடைய உயரத்துக்கு வரல. ஏன் தெரியுமாங்க? அவருக்கு கொடுக்கப்பட்ட பணியில 1 மைல் ஓடி இருக்கலாம், 1/2 மைல் ஓடி இருக்கலாம். அவர் 1 மைல் அல்லங்க, எக்ஸ்ட்ரா 1 மைல் ஓடி இருக்கிறார். யார் நெருக்கி ஓடுவார்களோ அவர்களை கடைசி காலத்தில் கர்த்தர் இந்த தேவராஜ்யத்தில் உயர்த்துவார் என்று நான் நம்புகிறேன். இங்கிலீஷ்ல இப்படி சொல்லுவாங்க, அதை அப்படி பக்கத்துல ஸ்டார் ஆகணுமா? பக்கத்துல ஸ்கார் எங்கன்னு இல்ல புரியல. இன்னொரு வாட்டிக்கு ஸ்டார் ஆகணுமா? இப்ப கேளு, ஸ்கார் எங்க? ஸ்டார்னா நட்சத்திரம், ஸ்கார்னா காயம். ஸ்டார் ஆகணுமா? எத்தனை அடி வாங்கின? எவ்வளவு பேர் உன்னை பத்தி பேசினாங்க? எவ்வளவு பேர் பின்னாடி குத்துனாங்க? இந்த நட்சத்திரங்க ஆவணனா நிறைய காயங்கள் இருக்கணும். எனக்கு எதுவும் ஆகாது, நீ அப்படியே தான் இருப்ப. You want to be a star in the kingdom of God? Where is your sacrifice? 31 வருஷம் ஊழியத்தில் இந்த மட்டும் வர்றதுக்கு எவ்வளவு தியாகம். சும்மாலாம் அப்படி உயர்ந்துட மாட்டீங்க. கடைசி நாட்கள் கர்த்தர் தம் ஜனத்தை குறித்து விரும்புகிறார். நீங்க மலை மேலுள்ள பட்டணம் போ, ஜனங்களெல்லாம் உங்களை உற்று பார்ப்பார்கள், ராஜாக்களாய் ஆசாரியர்களாய். பட் அந்த தயவை தூண்டுவது உங்களுடைய ஆழமான உடன்படிக்கையின் தியாகங்கள். அது தேவராஜ்யத்தில் நீங்க செய்யணும். உலகத்தில் இருக்கிறவர்கள் ஆண்டு அடக்கிறார்கள், அவர்கள் கீழே இருக்கிறவர்களை மிரட்டி வளர்கிறார்கள். நீங்க அப்படி உயர்ந்தவர்கள் தாழை இறங்கி கீழே இருக்கிறவர்களுக்கு சேவை செய்தால் உங்களை கர்த்தர் உயர்த்துவார். சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. நீங்க ஸ்ட்ரெச் பண்ணணும். சாதிக்கணும்னா நீங்க ஸ்ட்ரெச் பண்ணா நீங்க உயர்வீங்க. தியாகம் ரொம்ப முக்கியம். முடிக்க ஆசைப்படுகிறேன். இருக்கீங்களா? யாருக்கா ஏதாவது புரியுதா? இந்த தேவராஜ்யத்தில் உங்க எனர்ஜி, உங்க ரிசோர்சஸ் எந்த அளவிற்கு நீங்கள் தியாகத்தோடு இன்வெஸ்ட் பண்றீங்களோ, நான் சொன்னது உங்க எனர்ஜி அண்ட் உங்களுடைய சேவைகள் அந்த அளவிற்கு தேவனுடைய சூப்பர் நேச்சுரல் ஃபேவர், அசாதாரணமான காருண்யத்தை நீங்கள் ட்ரிகர் பண்ணுவீங்க. என்னைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க செய்கின்ற சில விஷயத்தால கர்த்தருடைய காருண்யம் உங்கள் குடும்பத்தில் கட்டவிழ்க்கப்படுதோ, அன்னைக்கு உங்க கதையை கர்த்தர் மாத்தி எழுதிடுவார். வேற ரேஞ்சுக்கு போயிருவீங்க. ஆமென். 102ஆம் சங்கீதம் நமக்கு பழக்கமானது, அதனால பழக்கமா படிக்காதீங்க, திரும்ப படிங்க. இது என்ன பிரச்சனை? 102:13 அதான் தெரியுமே, படி, திரும்ப ஒரு 100 வாட்டி படி. 102:13 Arise and have mercy upon Zion, for the time to favor her, yeah, the set time is come. அடுத்த வசனம், for thy servants take pleasure in her stones. அவருடைய ஊழியக்காரர்கள் பக்கத்துல என்ன பத்தி தான் சொல்றாங்க? அதன் கல்லுகள் மேல் கூட பிரியமா இருக்கிறார்கள், அதன் தூசிகளை குறித்து கூட தயவுள்ளவர்களாக இருக்கிறார்கள். கீழே சாக்லேட் பேப்பர் வந்தா குனிஞ்சு எடுக்க மாட்டீங்க. You must be sacrificial. அது அடுத்த வசனம், so the heathen shall fear the name of the Lord, all the kings of the earth thy glory. கடைசி கால திருச்சபையின் பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய காருண்யத்தின் கட்டவிழ்ப்பினால உங்களை கர்த்தர் வேற ரேஞ்சில் வைப்பார். எல்லாம் சொல்லுங்க, தயவு. தயவுனா என்ன தெரியுமாங்க? உங்க ஓட்டத்துல கர்த்தர் உங்க கூட சேர்ந்துருவார், எல்லாமே ஜெயமா மாறிடும். தயவுனா என்னங்க? உங்க நடையில கர்த்தருடைய நடை இருக்கும். தயவுனா என்னங்க? உங்க வாழ்க்கையிலேயே கர்த்தர் இறங்கி வருவார். இங்கிலீஷ்ல ஒரு வேர்டு இருக்கு, அதை சொல்லிட்டு முடிக்கிறேன். பக்கத்துல ஸ்பாட் லைட். டிராமாக்கெல்லாம் போயிருப்பீங்க நீங்க, ஸ்கூல்ல ஆனுவல் டேக்கு பள்ளிக்கூடத்தில் போயிருக்கீங்களா? போனதே இல்லைப்பா, சர்ச்சுக்கு மட்டும் தான் போயிருக்கேன். இந்த ட்ராமாவில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த ஸ்க்ரீன் ஓப்பன் ஆனால் ஃபுல் லைட் ஆஃப் பண்ணிடுவாங்க. அங்கங்கே யாரெல்லாம் இருப்பாங்க யாரும் தெரியாது. ஆனால் திடீர்னு பார்த்தா ஒரு லைட் ஒருத்த மேலே மட்டும் அடிப்பான். பார்த்துருக்கீங்களா அந்த மாதிரி? அவர் மட்டும் ஒரு சேரில் உட்காந்துருப்பார். அவர் ஸ்பாட் லைட்னு சொல்லுவாங்க. ஆவடியில் ஒரு 4 லட்சம் பேர் இருக்கலாம். தயவுனா என்ன தெரியுமாங்க? அவருடைய வெளிச்சத்தை எடுத்து இவன் செய்கிற தியாகமான சேவைக்காக கர்த்தர் அந்த வெளிச்சத்தை அவன் மேல மட்டும் வீசுவார். பாருங்க, எல்லாரும் பார்க்கிற மாதிரி கடவுளை உயர்த்துவார்.
பிலிஸ்தியர்கள் உன்னை கண்டு பொறாமை, ஈசாக்கு பிலிஸ்தியர்களை கண்டு பொறாமைப்படுவதல்ல, பிலிஸ்தியர்கள் ஈசாக்கை கண்டு பொறாமைப்படும். காரணம் தேவனுடைய காருண்யம், தேவனுடைய தயவு, தேவனுடைய கிருபை உன் கூட இருக்கும். ஹல்லேலூயா. இந்த வாழ்க்கை டிராமாவில் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். உங்கள் சிலர் மேல, எல்லார் மேல வர வாய்ப்பில்லை, ஆனா சிலர் மேல அவங்க எக்ஸ்ட்ரா மைல் ஓடுறதுனால கடவுளுடைய வெளிச்சம் அவங்க மேல வீசும்போது 3 பேரை தட்டி வேற ரேஞ்சில் இருப்பேங்க. என்ன ஒரு நிமிஷம் பாருங்க, முடிக்கிறேன். ஜோசப் மேல ஒரு நாள் இந்த ஸ்பாட்லைட் வருது. அந்த நாட்டில் அன்னைக்கு வேற எவனை பத்தியும் பேச்சே கிடையாது. எல்லாமே ஜோசப் ஜோசப் ஜோசப், இன்ன வரைக்கும் ஜோசப். ஒரு நாள் தானியேல் மேல அந்த தயவு வருது. அந்த ராஜ்யத்தில் எல்லாமே தானியேல் தான் என்ற ஒரு நிலையை கர்த்தர் உருவாக்குகிறார். எஸ்தர்னு ஒரு பெண்மணி மேல ஒரு நாள் ஸ்பாட்லைட் வருது. அன்னைக்கு எஸ்தர் ராஜாவுக்கே ராணியாய் கர்த்தர் மாற்றி விடுகிறார். இன்னைக்கு ராத்திரி எத்தனை பேர் இந்த ராஜ்யத்தில் இல்லை கை கீழே போட்டு பக்க சொல்ல ஏனோ தானெல்லாம் இருக்காது அப்படி சொல்லுங்க. இன்னிலிருந்து ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. சர்ச்சுக்கு வரும்போது நான் தேவராஜ்யத்துக்கு போகிறேன், நான் சியோனுக்கு போகிறேன். கடைசி நாட்கள் சியோனின் பிள்ளைகளை கர்த்தர் வாழ வைப்பார். You can be like that. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? sacrificial service, sacrificial covenant. துதிச்சா அதுல ஒரு தியாகம், பாட்டு பாடினா அதுல ஒரு தியாகம், பிரசங்கம் பண்ணா அதுல ஒரு தியாகம், சமைச்சா கூட ஒரு தியாகம். Run the extra mile. Hallelujah. தயவு இலவசமானதல்ல. சேவை செய்கிறவர்களுக்கு கர்த்தர் தயவை கொடுக்கிறார். ஆனா இன்னொன்னு சொல்லிவிட்டு என் செய்தி முடிக்கிறேன். இந்த தயவு எனக்கு வேணும் சொல்றவங்கள ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த தயவு உங்களுக்கு வரும்போது அது நியாயமே செய்யாது, நியாயமே செய்யாது, அது நியாயமே செய்யாது. என்ன அப்படி பார்க்குறீங்க பாருங்க, அது நியாயம் செய்யாது. அப்படின்னா என்ன பாஸ், நீ கடைசியா இருப்ப, உதவாதவனா இருப்ப, அது எல்லாரை விட உன்னை தூக்கி வாழ வச்சு. இன்னிலிருந்து உங்க தேவராஜ்யத்தில் உங்களுடைய தியாகம், உங்க சாக்ரிஃபைஸ், உங்க பலி, உங்க ஜெபம், உங்க ஆராதனை, உங்க அல்லேலூயா, உங்களுடைய வாழ்க்கை, உங்க வேலை எல்லாமே உடன்படிக்கையில தியாகமா செய்யுங்க. காலையில சண்டே வரீங்களா? வரும்போது என்ன எங்க போறீங்க? ஏய், sacrificial covenant, உடன்படிக்கை தியாகத்தோடு போகிறேன். யாருக்கு தெரியும் இன்னைக்கு பரலோகம் ஸ்பாட்லைட் என் மேல வச்சு. பிலிஸ்தியர்கள் உன்னை கண்டு பொறாமைப்படுவார்கள், நீங்கள் பிலிஸ்தியர்களை கண்டு பொறாமைப்பட மாட்டீர்கள். அப்படிப்பட்ட நாள் வரும். ஓகே, பக்க சொல்லுங்க, தயவு நியாயமே செய்யாது. நான் விளக்க போறேன், நல்லா கேட்கணும். தாவீது, எல்லாம் சொல்லுங்க தாவீது. 1 சாமுவேல் 16 அதிகாரம் 18 வசனம். 1 Samuel 16:18. Then answered one of the servants and said, behold, I have seen a son of Jesse the Bethlehemite. அரமனையில பேச்சு நடக்குது. என்ன நடக்குதுன்னா, சவுலுக்கு வந்து இசை வாசிக்க, ஒரு கிண்ணறம் வாசிக்க ஒருத்தர் வேணும்னா அவருக்கு அப்பப்போ ஆவி வருது. இது பேசும்போது அரமனைங்க, இஸ்ரவேலுடைய அரமனையில பேசுறாங்க. அப்போ ஒருத்தன் சொல்றான், திடீர்னு ஒருத்தன் சொல்றான், நான் ஈசாயி, பெத்லெஹேமனாகி ஈசாயினுடைய பிள்ளை ஒருவனை கண்டிருக்கிறேன், அவன் வாசிப்பதில் தேறியவன், அவன் இருங்க பொறுமை வாசிப்பதில் வல்லவன். ஓகே, அவன் வாசிப்பதில் வல்லவன், அவன் பார்த்திருப்பான், டிங் 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 வாசித்திருப்பான், பார்த்திருப்பான். ஆனா என்ன சொல்றார், அவன் பராக்கிரமசாலி, என்னங்க, யுத்த வீரன், காரிய சமர்த்தன், சௌந்தரியம் உள்ளவன், கர்த்தரம். இருங்க நியாயமா கேளுங்க, என்ன பாருங்களேன். ஓகே, நீ பார்த்தது நியாயம். எப்படி பார்த்த? நீ ஆடை மேய்க்கிற, அழுக்கு வஸ்திரம், டிங் 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 வாசிக்கிற, அது நியாயம். நல்லா வாசித்தான் தம்பி, வாசிக்கும் போது கேட்குற மாதிரி இருந்துச்சு, அது நான் ஒத்துக்கிறேன். ஆனா உனக்கு எப்படி தெரியும் அவன் யுத்த சமர்த்தன்னு? அவன் எந்த யுத்தமும் பண்ணவே. உனக்கு எப்படி தெரியும் அவன் காரியன் சமர்த்தன், prudent in matters, அலுவலகங்களில் சிறந்தவன் அப்படின்னு உனக்கு எப்படி தெரியும்? ஏங்க என்ன பாருங்களேங்க, அவன் சின்ன பையங்க, கிண்ணறம் வாசித்துட்டு இருக்கான், இன்னும் கோலியாத்த அடிக்கல, யுத்தத்துக்கு போல, ராஜரீகம் செய்யல,
எதுவுமே செய்யல. ஆனா எவனோ ஒருத்தனுக்கு அவங்க அப்பா இருந்தார். அவங்க அப்பா பேர் நாங்க ஈசாய். இந்த அப்பனுக்கு ஏதாவது தெரிஞ்சதா? அவன் யுத்த வீரனும் தெரியல, கிண்ணறம் வாசிக்கணும் தெரியல, சமர்த்தனும் தெரியல அப்பனுக்கு. அதனால அவனை தூரமா வைக்கிறாரு. அப்பனுக்கு தெரியாது. ஆனா தயவு ஒரு மேல வரும்போது யாருக்கு தெரிய வைக்கணுமோ புரிஞ்சிருந்தா நீங்கெல்லாம் எகிரி குதிச்சாமேன்னு சொல்லி. நம்ம அப்பா அம்மாக்கு கூட நம்மளை பத்தி தெரியாதுங்க. ஆனா ஸ்பாட்லைட் வரும்போது எவருக்கு தெரிய வைக்கணுமோ. என்ன நான் எப்படி நினைக்கிறேன் சொல்ல, சாதாரணமா சர்ச்சுக்கு வருவாங்க, சாதாரண வேலையில் இருப்பாங்க. இதுக்கு முன்னாடி இருக்கிறவங்கள அவரை சாதாரணமா பார்த்துருப்பாங்க. ஒரு நாள் சர்ச்சில் அந்த வசனம் கேட்க கேட்க தயவு அவர் மேல வந்துடும். அதே வேலை தான் பண்றாரு. ஆனா இப்ப அந்த கம்பெனியில் இருக்கிற அந்த மூத்தவர் பார்த்தா என்னன்னு தெரியலங்க, இந்த பையன் பயங்கர திறமைங்க அப்படின்னு டபுள் ப்ரமோஷன் கொடுப்பார். யாருக்கும் நம்பிக்கையே இல்லை பாருங்க. காரணம் ஸ்பாட்லைட்டை கர்த்தர் ஒரு மனுஷன் மேல வைப்பார். செவ்வாய்க்கிழமை ராத்திரி இந்த ஆராதனையில கலந்து கொண்ட இயேசுவின் நாமத்தில் உங்களையும் உங்கள் சந்ததிகளையும் பார்த்து இப்படி சொல்ல விரும்புகிற, கர்த்தருடைய தயவு நியாயம் செய்யாது. Hallelujah. Let me close. Amen. தகப்பனுக்கு ஒன்னும் தெரியலங்க. என்னென்ன சொன்னாரு? வாசிப்பதில் வல்லவன், யுத்தத்தில் வல்லவன். யுத்தமே பண்ணலவன், எந்த யுத்தமும் பண்ணல. ஆனா அவருக்கு தெரியுது யுத்தத்தில் தெரியாதெல்லாம் தெரிய வைப்பார். நிறைய சொல்லணும், என்னை பத்தி சொல்லணும், அதெல்லாம் சொன்னா வேணாம். கடவுளுடைய வெளிச்சம், காருண்யம் ஒரு மனுஷன் மேல வரும்போது உன்னுடைய டிஸ்கிரிப்ஷனை சேஞ்ச் பண்ணிடுவாங்க. இப்படி வச்சுக்கலாமா, இப்படி வச்சுக்கலாமா, தப்பா எடுத்துக்காதீங்க. இவர் சோ அண்ட் சோ, இவர் சோ அண்ட் சோ அப்படின்னு வச்சுக்கலாம். இவர் சோ அண்ட் சோ, நல்லா சாப்பிடுவான், நல்லா தூங்குவான், வேலையில் ஓகே, அறிவு கம்மி, ஒரு புத்தி இல்லாதவன், இப்படிதான் டிஸ்கிரிப்ஷன் இருக்குன்னு வைங்களேன். தயவு வரும்போது அந்த டிஸ்கிரிப்ஷன் அப்படியே மாற்றுவார். அறிவுள்ளவன், அழகுள்ளவன், சாதிக்கிறவன், கிருபை உள்ளவன். இன்னைக்கு ராத்திரி கையை கொஞ்சம் மேல இயேசுவின் நாமத்துல உங்களுக்காய் ஜெபிக்கிறாங்க. கர்த்தருடைய தயவாகி வெளிச்சம், ஸ்பாட்லைட் உங்க மேல, உங்க சந்ததி மேல, உங்க தொழில் மேல, உங்க வியாபாரத்தின் மேல நல்ல தலை மேல கை தட்டி வராமேன்னு சொல்லிடு. ஒன்று தயவு, பக்கத்தில் ஒன்று தயவு. ரெண்டு, இந்த சீயோன்ல நமக்கு கிடைப்பது கர்த்தருடைய கிருபை. மாசிதோனிய திருச்சபை குறித்து 2 கொரிந்தியர் 8:1 அது கீழே வாசிக்கணும், நமக்கு நேரம் இல்லை. Moreover, brethren, we do you to wit of the grace of God bestowed on the churches of Macedonia. Macedonia திருச்சபைக்கு மேல் கர்த்தர் காண்பித்த கிருபை. பவுல் சொல்றார் 1 கொரிந்தியர் 15:10 சொல்றாரு, நான் இந்த நானாக, by the grace of God I am what I am, and this grace which was bestowed upon me was not in vain, and I labored more abundantly than they all, yet not I, but the grace of God was with me. நான் எல்லாம் என்ன பாருங்க, நான் இந்த நானாக இருப்பதற்கு காரணம் நான் உழைக்காம இல்லை, நான் உழைச்சிருக்கேன். ஆனாலும் என் உழைப்பல்ல, அவர் கிருபை தான் என்னை உயர்த்தி. 2 விஷயத்தோடு இன்னைக்கு வீட்டுக்கு போனுங்க. 1 தயவு, 2 ஒரு 5 பேரை தட்டி சொல்லுங்க இன்னைக்கு தயவு, 2 கிருபை. இது 2ம் கூட வந்து சேர்ந்துச்சுன்னா இன்னைக்கு ராத்திரி உங்க வீடு வெற்றிங்க, உங்க வாழ்க்கை உயர்ந்துடுங்க. ஆனா தேவராஜ்யத்தில் நீங்கள் தியாகத்தோடு உங்கள் சேவையை செய்ய வேண்டும். 3வது, யாருக்கு இந்த தயவையும் கிருபையும் கர்த்தர் கொடுப்பார்? இன்னொரு ஆட்சி சொல்லுங்க, தயவு, கிருபை. தைரியம் இருக்கா? விசுவாசம் இருக்கா? பக்கம் சொல்லுங்க, உன் மேல அடிக்குதோ இல்லையோ லைட்டு, இன்னைக்கு என் மேல கர்த்தர் திருப்புவாரா? 3வது, I close the last word.
நீங்க சேவையை தேவ ராஜ்யத்தில் செஞ்சா கர்த்தர் உயர்த்துவாரு. இப்ப கேளுங்க, அந்த சேவையின் நோக்கம் என்னன்னு கேளுங்க. இப்ப கேளுங்க, அன்பான்னு கேளுங்க. நீங்க அதை செய்யறேன், நான் இதை செய்யறேன், நான் கோயிலையே உருட்டிடுறேன், என்ன உருட்டினாலும் அந்த உருட்டுற நோக்கம், மோட்டிவ் அன்பாயிருந்தால் என் கர்த்தர் உன்னை உயர்த்திடுவார். புரியல? கையை இப்படி தட்டுறீங்க பாருங்க. எதுக்கு தட்டுற? எல்லாரும் என்ன பார்க்கணும் பாரு. அப்படி தட்டாத. என் தேவன் மேல இருக்கிற அல்லேலியா சொல்றீங்க, அல்லேலியா சொல்றீங்க. பக்கல இவன் பாராட்டலாம் எனக்கு தேவையே. நான் ஏன் சொல்றேன்? அன்பு. நான் பெருக்கிறேன். எல்லாரும் என்ன பாருங்களேன், இவ்வளோ கஷ்டப்படுறேன். நீ சொன்ன என்ன சொல்ல, நான் ஏன் செய்யறேன்? மோட்டிவ்னாங்க அன்பு. ஊழியம் செய்யறேன், நான் இன்னும் ஸ்டார் ஆவராது, அவர் பார்த்து பாரு சொல்லியாச்சு. ஆனா ஏன் செய்யறேன்? அன்பு. அன்பு உங்க மோட்டிவா இருந்துச்சுன்னா, அதனாலதான் சொல்றார், எல்லாம் இருந்து நீங்கள் தீயை போல எரிந்தாலும் அன்பு உங்களுக்கு இராவிட்டால். 3 பேரை தட்டி சொல்ல, அன்பின் சேவை, அன்பின் சேவை, அன்பின் சேவை, அன்பின் மனத்தாழ்மை, அன்பின் சேவை. எத்தனை தேவன் மேல அன்பா இருக்கீங்க? சொல்ல, அன்பின் நிமித்தம் சேவை செய்யுங்களேன். கொஞ்ச நாள் உங்களை யாருக்கும் கண்டுக்காத மாதிரி இருக்க, கவலைப்பட செஞ்சுட்டே இரு. திடீர்னு கர்த்தர் லைட் எடுத்து அன்னைக்கு அங்க உட்கார பாரு அந்த சேர்ல. நான் நம்புறேங்க, ஒரு ஊழியத்தை, ஒரு சேவையை நிஜமான அன்போடு நீங்க செய்யும் போது கடவுளுடைய ஸ்பாட்லைட் உங்க மேல வரும். அந்த தயவு கிருபை உங்களை தூக்கி எடுத்து வாழ வச்சு அழகு பார்க்கணும், உங்களை கைவிடாது. தியாகமான அன்பு. 2 எக்ஸாம்பிள் சொல்லிட்டு என் வார்த்தையை முடிச்சிடுறேன். ஆப்ரஹாமை குறித்து வாசிக்க. இப்போ செஞ்சா நமக்கு 2 எக்ஸாம்பிள் கிட்ட என்ன கிடைச்சது? ஒன்று, ஆப்ரஹாம் தேவனுடைய நண்பனாக இருந்தார். ஆமேன். ஒரு நாள் கடவுள் அவர்கிட்ட அந்த சேவையினுடைய அன்பை கேட்குறார். உன் மகனை கொண்டு போய் என்ன செய்? ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் நீங்கள் திருப்ப வேணாம். கடவுள் அள்ளி தூவினாருங்க ஆசீர்வாதத்தை. சொன்னார், உன்னை ஆசீர்வதிக்கவே, உன்னை பெருகவே, உன் சந்ததியெல்லாம் அப்படின்னு பயங்கரமா ஆசீர்வதிக்கிறாரு. அன்னைக்கு சொன்ன அந்த ஆசீர்வாதம் இன்னைக்கும் இருக்கு. நீங்க தியாகத்தோடு, அன்போடு, அன்பின் நிமித்தம் தேவ உடன்படிக்கையை, சாக்ரிஃபிஷியல் கவனன்ட்ட லவ்னால செய்யும் போது கடவுள் உங்களை மட்டும் இல்ல, உங்க சந்ததிகளையே ஆசீர்வாதம். இருக்கீங்களா? என் சர்ச்சில் 4 குரூப் இருக்காங்க. நீங்க வேற குரூப்பா மாறிட்டு போறீங்க. ஒன்று வந்து 0 to 20, பிறப்பிலிருந்து 20 வயசு வரைக்கும். இன்னொரு குரூப் எது தெரியுமா? 20லேருந்து 40 வரைக்கும். 3வது குரூப் 40லேருந்து 60 வரைக்கும். 4வது குரூப் 60க்கு மேலே. இந்த 4ம் ஒரே நேரத்தில் கூடுற சபை தான் நம்ம சபை. நான் என்ன தெரியுமா ஜெபிக்கிற, உங்க குடும்பத்தில் ஜெபம் நடக்கும் பாருங்க. ராத்திரி பாய் போட்டு ஜெபம் பண்றீங்க பாருங்க. அந்த ஜெபத்தில் உங்களுக்கா என்னுடைய ஆசை, என்னுடைய ஜெபம் 0 to 20 இருக்கணும், 20 to 40 இருக்கணும், 40 to 60 இருக்கணும். 60ல் இருக்கிறதும் சேர்ந்து 4 தலைமுறை வீட்டில் உட்கார்ந்து ஜெபிக்கிற நாளை நீங்கள் காண்பீர்களாக. எங்க குடும்பம் அப்படி இருக்கும்னு சொல்றவங்க மட்டும் கையை தட்டி ஆமென் சொல்ல மாட்டீங்களா? தியாகமான, பாசமுள்ள, அன்பினுடைய தியாக செயலை மொரியா மலையில் ஆபிரகாம் செய்த போது அந்த ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு மட்டுமல்ல, அவன் சந்ததிகளுக்கு, இன்று வரைக்கும், இன்னைக்கு உங்களுக்காக ஜெபிக்கிற உங்கள் சந்ததிகள் வரைக்கும் தியாகமான சேவை, அன்புள்ள சேவை. இஃப் யுவர் மோட்டிவ் இஸ் லவ், ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஜெனரேஷனல் பிளெஸிங். ஹல்லேலூயா. 3 பேரை தட்டிச்சலாம். எங்க தலைமுறைலாம் நல்லா இருக்குங்க. 2வது சாலமன் 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 3-13 நேரம் நமக்கு இல்லை. He burned incense. ஒரு தூப வர்க்கங்களை
1 Kings 3:3 and following, he burned incense, sacrifice of Solomon. என்னைக்கு அந்த பலியை, ஆமென், வச்சுங்களேன், ஒரு மாடு 2 மாடு செலுத்திருக்கலாம், போதும், கடவுள் பிரியப்படுறதுக்கு அவ்வளோ போதும். அவன் சொல்கிறான் அதெல்லாம் பத்தாதுங்க, ஏன் தேவனுக்கு நான் செய்யும்போது 1000 காளைகள் 1000 மாடுகள் அப்படின்னு பயங்கரமாக பண்ணுறானா அவன். பக்கம் நீ ஆண்டவருக்கு எதை செஞ்சாலும் தியாகமான அன்போடு செய். கர்த்தர் உடனே அவனை ஆசீர்வதிச்சு, உனக்கு என்னடா வேணும்ட்டாரு, உனக்கு ஞானத்தை கூடினார். இந்த வரைக்கும் உலகத்தில் எவருக்கும் இல்லாத ஞானத்தை, செல்வத்தை கர்த்தர் சாலமோனுக்கு கொடுத்தார். வாழ்க்கையை அவன் செதறி பின்பு போனாலும் இன்னைக்கு உங்களை உற்சாகப்படுத்துறேன். இப்படி இந்த வார்த்தையோடு முடிக்க விரும்புகிறேன். உண்மையான அன்போடு தியாகமான உடன்படிக்கை சேவையில் தேவ ராஜ்யத்தில் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களையும் அவர்கள் சந்ததிகளையும் கர்த்தர் இந்த பூமியில் ஆசீர்வதிப்பார். கடைசி வார்த்தை இப்படி படிக்க போற எல்லாரும் ஆமேன்னு சொன்னா ஜெபராஜ் பாஸ் நமக்கு முடிச்சு கொடுத்துருவாங்க. 112 சங்கீதம் தமிழ்ல கொடுப்பா தம்பியார் அவர்களை. சாம் அல்லேலூயா சொல்லுங்க. ஏங்க நானே எக்ஸ்பிரஸ் அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவர் கட்டளைகளில் மிகவும் பிரியமா இருக்கிற மனுஷன் நான் பாக்கியவான். என் சந்ததி பூமியில பலத்திருக்கும். நல்ல வாயை திறந்து தமிழ் தெரிஞ்ச சொல்லு. என் சந்ததி இந்த பூமியில பலத்திருக்கும். என் வம்சம் ஆசீர்வாதமாயிருக்கும். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் எங்க வீட்டில் இருக்கும். எங்கள் நீதி என்றென்றைக்கும் நிற்கும். இதுவரையும் தட்டாத மாதிரி கையை தட்டி சொல்லுங்க ஓர் ஆமென். ஹalleluya, praise the Lord. தேவ தயவு உன்னை வாழ வச்சு இந்த வேதம் தந்த ஒவ்வொரு அருவரையும் உனக்கு தீங்கு செய்வதற்கல்ல, உனக்கு நன்மை செய்வதற்கு, உன்னை தண்டிப்பதற்கல்ல, உன்னை காருண்யத்தால் தூக்குவதற்கு. எத்தனை பேர் இன்னைக்கு கர்த்தருக்காக உங்களை அர்ப்பணிப்பீர்கள்? இந்த கடைசி நாட்களில் தேவராஜ்யத்தின் பிள்ளைகளை கர்த்தர் ஓங்கி படர செய்ய போகிறார். லீபனோன் கேதுருவை போல் இருப்பீர்கள், கர்மேலை போல் இருப்பீர்கள், ஷாரோனை போல் இருப்பீர்கள். வனாந்தரத்தில் நீர் தடாகமாய் கர்த்தர் மாற்றுவார், உங்களை ஓங்கி நிற்க செய்வார். ஆனால் உங்கள் சேவை sacrifice of covenant, தியாகமுள்ள சேவை. அன்பின் பின்னணியத்தில் தான் எதையுமே செய்ய வேண்டும். எல்லாமே என் கர்த்தர் மேல நான் கொண்டிருக்கிற அன்பு. கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து சொன்னார், இப்பொழுது உன் இருதயத்தை நான் பார்த்திருக்கிறபடினால் உன்னையும் உன் சந்ததிகளையும் நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன எங்கள் தெய்வம் மலைமேல் பட்டணம் உயர்ந்திருப்பது போல கடைசி நாட்களில் திருச்சபையை கர்த்தர் உயர்த்துவார். நீங்கள் சீயோன் வாசிகள், நீங்கள் பலத்து ஓங்குவீர்கள், வெற்றியை காண்பீர்கள். அப்படியே 2 கரங்களை அமர்ந்த வண்ணமாய் மேல உயர்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். God is so good. உங்க தயவால் எங்களை நடத்துங்கப்பா. உங்க சமூகத்துல வந்து நான் இங்க நிக்கிறோம். ஜெயத்தோடு எங்களை நடத்துங்க. Hallelujah Lord. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் என்னை நடத்தும். வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் வரைந்தனக்காய் நீந்ததாலே ஸ்தோத்திரம். வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் வரைந்தனக்காய் நீந்ததாலே ஸ்தோத்திரம். ஆபத்திலே அரும் துணையே, ஆதைக்கு நல்ல தீபமிதே. ஆபத்திலே அரும் துணையே, ஆதைக்கு நல்ல தீபமிதே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்தும்.
முற்றும் ஒப்புவித்தேனே, ஏற்று என்று நடத்துவீரே ஸ்தோத்திர. என்னை முற்று ஒப்புவித்தேனே, ஏற்று என்று நடத்துவீரே ஸ்தோத்திர. எப்படியோ உம் வருகையிலே என்னை சேர்த்திடுமே, வருகையிலே ஏழை என்னை சேர்த்திடுமே. என்னை மறவா. கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? ஆண்டவர், எல்லாம் பர்வதத்துக்கு மேல என்னை நடத்து, என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்து. கரங்களை தட்டி அந்த வார்த்தைகளுக்காக பெற்றுக்கொண்டோம் என்று நிச்சயத்தோடு எல்லா மலைகளுக்கு மேல, எல்லா பர்வதத்துக்கு மேல சியோனின் வல்லமையை கர்த்தர் ஸ்தாபிப்பார். சபையை கர்த்தர் கடைசி நாட்களில் அது உன்னதமான உயர்வங்களில் வைக்க போகிறீங்கப்பா. நாங்கள் தியாகமான சேவை அதில் செய்ய எங்களை ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக. எங்களுடைய சேவைகள் எல்லா காரியமும் தியாகமான சேவையாக இருப்பதாக. எங்கள் சேவைகள் ஒவ்வொன்றும் உடைய சன்னிதானத்துக்கு முன்பதாக ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருப்பதாக. எங்கள் சேவைகள் உமக்கு முன்பதாக தியாகமுள்ளதாக இருப்பதாக. எந்த காரியத்தை செய்தாலும் உங்க நாம மகிமைக்காய் நாங்கள் செய்கிறவர்களாய் கர்த்தர் எங்களை பலப்படுத்துங்கப்பா. எங்களை உயர்த்துங்க, எங்களுடைய ராஜ்யத்தில் எங்களை மேன்மைப்படுத்துங்க. ஆண்டவரே அப்பா, அப்பா ஸ்தோத்திரம். அந்த இடத்துல ஈசாக்கை பார்த்து மற்றவர்கள் பொறாமைப்பட்டது போல உங்க ராஜ்ய பங்குல நிற்கிற அநேக பிள்ளைகளை தேசங்களுக்கு மத்தியில உயர்த்துங்க, அநேக தலைவர்களுக்கு மத்தியில உயர்த்துங்க, அவங்க இருக்கிற இடங்களில உயர்த்துங்க. அநேகர்களை பார்த்து ஆச்சரியப்படத்தக்கதாக ஒரு யூதனுடைய வஸ்திரத்தை பிடித்து கொண்டு புறஜாதிகளில் 10 பேர் அவர்கள் தேவ ராஜ்யத்துக்கு ஓடி வந்தது போல பிள்ளைகளை கர்த்தர் நீர் ஆசீர்வதிங்க. உடைய கரங்கள் பலனுள்ளதாய் மாறட்டும், உடைய வாழ்க்கை ஆசீர்வாதம் உள்ளதாய் மாறட்டும். ஆண்டவர், உன்னதமான நன்மைகள் உடைய வாழ்க்கையில வருஷிக்கப்படட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்க ராஜ்யம் உயர்ந்திருக்கும் போது அதில் நிற்கிற, அதில் சேவை செய்கிற, அதில் தியாகமான சேவை செய்கிற பிள்ளைகள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படட்டும்பா. இந்த இடத்தை விட்டு போகும்போதே அந்த ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம் அவர்களுக்குள்ள இருக்கட்டும், ஒரு தெய்வீக பலன் அவர்களை நிரப்பட்டும். இங்க போகும்போது என் ஆண்டவருக்காக தியாகமாக தான் அந்த சேவை செய்வேன், தியாகமாக தான் என்ன ஒப்பு கொடுப்பேன், எதை செஞ்சாலும் அவருக்காக நான் என்ன ஒப்பு கொடுத்து செய்வேன் என்று சொல்ல ஒவ்வொரு உள்ளங்களையும் கர்த்தர் நீர் பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. தொடர்ந்து உங்க சமூகம் கர்த்தருடைய தெய்வீக நடத்துதல், கர்த்தருடைய தெய்வீக ஆசீர்வாத வல்லமை பிள்ளைகளோடு இருக்க வேணுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. எல்லா துதியும், எல்லா கனமும், எல்லா மகிமையும் உமக்கு ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சொல்லலாம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவுடைய அன்பின் ஐக்கியமும் இன்றும் இன்று சதா காலமுடைய வருகை பரியந்தும் நம் அனைவரோடும் தங்கியிருப்பதாக.